பாஜகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னாரு எடப்பாடி பழனிசாமி. இவங்களும் தனியாக தான் நின்னாங்க எலெக்ஷனில். கடைசியாக பாஜகவும் கடுமையாக ரெண்டு பக்கமும் வார்த்தை போர்லாம் வந்துச்சு. இப்போ கேட்கும் பொழுது திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி, மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு பெரிய எதிரி இல்லை, திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அது மட்டும்தான் அப்படின்னு பாஜக மாநிலத்தில் சொல்கிறாரு. இவர் எடப்பாடி பழனிசாமி திமுக மட்டும்தான் எதிரிங்கிறார். மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவில் நீங்கள் பயணித்தவர், உங்கள் அடையாளம் அதிமுக, நீங்கள் இன்னமும் அதிமுகவோட சில பேரில் தொடர்போடு இருக்கீங்க. வேறு எல்லாரோட இருக்கேன். திமுகவிலையும் பல பேர் என் கூட இருக்கான், பல பேர் இருக்கான். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுமா? அவங்க வந்து பிஜேபியோட சேர்ந்து தான், அவங்க தலையெழுத்து சேர்ந்து தான் ஆகணும். சேர்ந்து தான் ஆகணுங்கிறீங்க? வேறு ஒன்றும் வழி கிடையாது. ஷேராட்டி இவங்களை சுத்தமாக ஒழிச்சிடுவான் அவன். அதனால் கட்டாய கல்யாணம் அது நடந்து தான் தீரும். அப்படி நடந்தால் இவங்களுக்கு இழப்பு வந்து ஏராளமாக வரும். அப்போ இப்போ வந்து எதில் இருக்கிறாங்க? இப்போ இதில் நிச்சயதார்த்தத்தில் இருக்குது. இப்போ அது நடந்து தான் தீரும். நடக்க முடியாது. இவங்களால் அவங்கள எதிர்க்க முடியாது. அவன் வந்து உள்ளேயும் குழப்பத்தை வச்சுருக்கான், இவங்க பேர்லேயும் ஊழல் வழக்குகளை வச்சுருக்கான். இதில் பல திசையில் அட்டாக் பண்ணுறான் அதிமுக. எடப்பாடியால் சஸ்டெயின் பண்ண முடியாது. அந்த பாஜகவோட கூட்டணி வைக்கலைன்னா உடனே அங்கே இருக்க இப்போ செங்கோட்டையனை அழைச்சி விட்டாங்க. அப்புறம் அந்த அம்மாக்கிட்ட பேரம் பேசி ஒரு பேரம் முடிச்சிட்டாங்க. 50% 60% அந்த அம்மா கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவை டச் பண்ண மாட்டாங்க. அந்த அம்மாவை சப்போர்ட் பண்ணுவாங்க. அது சப்போர்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இவங்களெல்லாம் ஒன்றா திரட்டி கொண்டு வந்து அவன் கெயின் பண்ணுவானே தவிர இவங்களுக்கு லாஸ் தான் வரும். வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொரு தடவை அதிமுக அழிப்பதற்கு வேறு எதுவும் தேவையில்லைங்க. முடிஞ்சு போன வரலாறு. இது வந்து கடைசி நேரம் இந்த விளக்கு அணையிற போது கொஞ்சம் வேகமாக எரியுன்றான்ல, அதை மாதிரி பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அதனால் ஒன்றும் முடியாது.